Hello everyone. இன்னைக்கு Amendments of Citizenship Act 1955 பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் மொத்தம் 6 டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இந்த இயர் 1986. இதில் பை பர்த்துக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் பிறந்த அத்தனை குழந்தைங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு இருந்தோம். ஆஃப்டர் திஸ் அமெண்ட்மெண்ட் எய்தர் ஆஃப் த பேரண்ட், அதாவது அம்மா அப்படி இல்லைன்னா அப்பா யாராவது ஒருத்தவங்க சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். செகண்ட் அமெண்ட்மெண்ட் இந்த இயர் 1992. இது பை டெசன்ட்டுக்கு கீழே இருந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனை எலிமினேட் பண்ணியிருக்கும் அகெயின்ஸ்ட் உமன். பிகாஸ் 1992க்கு முன்னாடி வரைக்கும் ஃபாதர் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் பை டெசன்ட் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். ஆஃப்டர் திஸ் அமெண்ட்மெண்ட் எய்தர் ஆஃப் த பேரண்ட், அதாவது அம்மா அப்படின்னா அப்பா, உமன்ஸையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க சிட்டிசனாக இருந்தால் போதும் பை டெசன்ட்டுக்கு கீழே சிட்டிசன்ஷிப் வாங்கிக்க முடியும். தேர்ட் அமெண்ட்மெண்ட் இந்த இயர் 2003. It repealed Commonwealth citizenship and also it mandated the government to maintain National Register of Citizens. And 2005 amendment related to Indian diaspora. 2015ல PIO, அதாவது Persons of Indian Origin and OCI card holderன்னு ரெண்டு ஸ்கீம் இருந்திருக்கும். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் அப்படின்ற ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக 2015ல் அமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் லேட்டஸ்ட் அண்ட் சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் 2019. இது ஹிந்து, சீக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, கிறிஸ்டின் இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள்ல இருந்து மைக்ரண்டா இந்தியாவுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் இது. இதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட்டும் இருக்கு. Those who entered India on or before 31st December 2014 of above category people, இவங்க எல்லாருக்குமே through registration அப்படி இல்லைன்னா naturalization வழியா citizenship இங்க வழங்கப்படும். இந்த amendment came to force on 10th Jan 2020. இது என்டையர் இந்தியாவுக்கும் அப்ளிகபிளான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஒரு சில பகுதிகளுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. அதெல்லாம் 6th ஷெட்யூல் கீழே இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ் இன் அசாம், மேகாலயா, மிசோரம், Tripura and also area under Innerline Bengal East and Frontier Regulation 1873. இது 2 ஏரியாவை தவிர்த்து இந்தியாவில் மற்ற இடங்களுக்கு அப்ளிகபிள். அண்ட் ஒன்ஸ் இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டோம்னா இவங்க மேலே இருக்கக்கூடிய இல்லீகல் மைக்ரண்ட் கேசஸ் அண்டர் பாஸ்போர்ட் ஆக்ட் 1920 இருக்கட்டும் இல்லை ஃபாரினர் ஆக்ட் 1946 இருக்கட்டும் இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். And one more thing, this category of people naturalization கீழே citizenship வாங்குறாங்கன்னா resident requirement இவங்களுக்கு 5 years தான், 11 years கிடையாது. In general, before applying 1 year continuous அங்கே இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி 11 years குறையாம in aggregate அவங்க இந்தியாவில் தங்கி இருந்திருக்கணும். But for this category of people அந்த 11 yearsன்றது குறைக்கப்பட்டு 5 years வச்சிருக்காங்க. Thank you. Thanks for watching.